ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. வருடத்தின் முதல் பெரிய பண்டிகையாக வருவது தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை ஆகும். தொடர்ந்து 4 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை நகரங்களை விட கிராமங்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது உண்டு. ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட வீர விளையாட்டுக்கள் வெகு சிறப்பாக உற்சாகமாக கொண்டாடப்படும். தமிழர்களின் வீரத்தையும் கலாச்சாரத்தையும் போற்றும் விதமாக கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை அனைத்து தரப்பு மக்களிடமும் அன்பையும் உற்சாகத்தையும் ஒற்றுமையையும் வளர்க்கும் பண்டிகையாக இருந்து வருகிறது. வீட்டில் பொங்கல் வைத்து வழிபடுவதற்கான நல்ல நேரம், பொங்கல் பண்டிகையின் சிறப்புகள் குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம். உழவர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையாக ஆண்டுதோறும் தை முதல் தேதியில் கொண்டாடப்படுவது வழக்கம். உழவு தொழிலுக்கு அதற்கு உதவியாக இருக்கும் சூரிய பகவானுக்கும் காளை மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடப்படுவதே பொங்கல் பண்டிகையாகும். சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறும் இந்த நாளை மகர சங்கராந்தி என்றும் மற்ற தென்னிந்திய மாநிலங்களில் கொண்டாடுகின்றார்கள். அதேபோல நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் பொங்கல் பண்டிகை அறுவடை திருநாளாக வேறு வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகின்றது. தை பொங்கல் திருநாள் 4 நாட்கள் பண்டிகையாக கொண்டாடப்படுவது வழக்கம். முதல் நாளான போகியில் பழையவற்றை நீக்கிவிட்டு புதியவற்றையும் நல்ல விஷயங்களையும் வரவேற்கும் நாளாக கொண்டாட வேண்டும். 2ஆம் நாளான தை பொங்கல் அன்று சூரிய பகவானுக்கும் 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகளுக்கும் உழவு தொழிலுக்கு பயன்படும் பொருட்கள், நிலம் ஆகியவற்றிற்கு மரியாதையும் நன்றியும் செலுத்தும் நாளாக கொண்டாடப்படுகின்றது. கடைசியாக 4வது நாளில் உறவுகளுடன் இணைந்து அன்பை புதுப்பித்து பெருகச் செய்யும் நாளாக காணும் பொங்கலையும் கொண்டாடுவது வழக்கம். பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுகளுடன் வீர விளையாட்டுகளையும் நடத்தி உற்சாகமாக பொங்கல் திருநாளை கொண்டாடுவது வழக்கமாக உள்ளது. வாழ்க்கை என்பது இனிப்பு, காரம் என அனைத்தும் கலந்தது என்ற தத்துவத்தை உணர்த்தும் விதமாக தைப்பொங்கல் நாளில் சர்க்கரை பொங்கல் மற்றும் வெள்ளை பொங்கல் என 2 விதமான பொங்கல் வைத்து வழிபடுவது நம்முடைய வழக்கம். குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி புதிய பானையில் புதிதாக விளைந்த பச்சரிசி, வெல்லம், பருப்பு ஆகியவற்றை சேர்த்து சர்க்கரை பொங்கல் வைத்து முதலில் சூரிய பகவானுக்கு படைக்க வேண்டும். பிறகு வீட்டில் படையல் போட்டு பொங்கல், பழங்கள் ஆகியவற்றை படைத்து குலதெய்வம் மற்றும் வீட்டில் இருக்கும் தெய்வத்திற்கு படைத்து வழிபட்ட பிறகே நாம் சாப்பிட வேண்டும். தை பொங்கலை சூரிய பொங்கல் என்றும் குறிப்பிடுகின்றோம். சூரிய பகவானின் கதகதப்பான தன்மை மற்றும் ஒளியை குறிக்கும் வகையிலேயே தை பொங்கல் அன்று பால், வெல்லம் பயன்படுத்தி பொங்கல் வைக்கப்படுகின்றது. அதே போல விளைச்சல், வீட்டில் செல்வ வளம் ஆகியவை பொங்கி பெருக வேண்டும் என்பதற்காகவும் மங்கள நிகழ்வுகளால் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்பதற்காகத்தான் தைப்பொங்கல் அன்று பொங்கல் பொங்கி வரும்பொழுது குலவையிட்டும் சங்கநாதம் இசைத்தும் உற்சாகமாக மக்கள் பொங்கலோ பொங்கல் என சத்தமிடுகின்றார்கள். அன்பு பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் அக்கம் பக்கத்து வீடுகளுக்கும் பொங்கல் வைத்து பரிசுகளை பரிமாறிக்கொள்ளும் பழக்கம் ஏற்பட்டது. இந்த ஆண்டு தை பொங்கல் ஜனவரி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமைந்துள்ளது. அன்றைய தினம் காலை 9:03 மணிக்குத்தான் தை மாதம் பிறக்க உள்ளது. செவ்வாய்க்கிழமை என்பதால் அன்றைய தினம் பகல் 3 மணி முதல் 4:30 வரைதான் ராகு காலம் உள்ளது. அதே சமயம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்ட நேரம் உள்ளது. இதனால் வீட்டில் பொங்கல் வைப்பவர்கள் காலை 7:30 முதல் 8:30 வரையிலான நேரத்தில் பொங்கல் வைக்கலாம். இந்த சமயத்தில் பொங்கல் வைக்க வாய்ப்பு இல்லாதவர்கள்
காலை 10:30 முதல் 11 வரையிலான நேரத்திலும் பொங்கல் வைத்து வழிபடலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.